கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவுக்குள் ஆழ ஊடுருவி மிக பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்தியிருந்தது யுக்ரேனிய அரசு. 5 தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்று 41 போர் விமானங்கள் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்திருந்தன. இப்போ அந்த சம்பவம் தொடர்பாக சில முக்கியமான தகவல்கள், பிந்தி கிடைத்த தகவல்கள் வந்திருக்கின்றன. அவற்றை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். பிரித்தானிய அரசாங்கம் ஒரு முக்கியமான வேலை திட்டத்துக்காக 15 பில்லியன் பவுண்ட்ஸை ஒதுக்கியிருக்கிறது. மிக பெரும் தொகையாக 15 பில்லியன் பவுண்ட்ஸை ஒதுக்கியிருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். பிரான்சில் இருந்து அகதிகள் பிரித்தானியாவுக்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்கு பிரெஞ்சு அரசாங்கம் புதிய திட்டங்களை வகுத்திருக்கிறது. இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். கடந்த 24 மணி நேரத்தில் எம்மை சுற்றி நடந்த முக்கியமான உலக செய்திகளின் தொகுப்பை இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கலாம். இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 1ஆம் தேதி உலகமே அதிர்ற அளவுக்கு மிக முக்கியமான தாக்குதல் ஒன்றை யுக்ரைன் ரஷ்யாவுக்குள் ஆழ ஊடுருவி தாக்கியது. மொத்தமாக 5 இலக்குகள் தெரிவு செய்யப்பட்டு 5 விமான நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்களை இலக்கு வைத்து அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. ட்ரோன்கள் மூலமாக. அதில் ஒரு தாக்குதல் ஃபெயிலியர் ஆயிட்டது. 4 இடங்களில் வெற்றிகரமாக தாக்கப்பட்டது. இப்போ அது சம்பந்தமாக சில மேலதிக விவரங்கள் கிடைச்சிருக்குது. என்னென்னு சொன்னால், அன்றைக்கு தாக்குதல் நடந்த உடனேயே யுக்ரேனிய அரசாங்கம் ஒரு சில காணொளிகளையும் புகைப்படங்களையும் வெளியிட்டது. யுக்ரேனிய அரசாங்கத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே அந்த தாக்குதல் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களையும் ஆவணங்களையும் வெளியிடல. அப்ப யுக்ரேனிய அரசாங்கம் சொல்ற கதையை நம்பலாமா? 100% நம்பலாமான்றது ஒரு கேள்விக்குறி தானே. ஏன்னு சொன்னால், அவையில் ஒரு 10-15 விமானங்களை அடித்து போட்டு 41 விமானங்களை அடிச்சினாங்கன்னு சொல்லி சும்மா கூட பொய் கூட சொல்லலாம் தானே. எனவே இது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இதை சுயாதீனமாக யாருமே உறுதிப்படுத்தலைன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், செயற்கைக்கோள் மூலம் சேட்டலைட் மூலம் எடுக்கப்பட்ட சில ஒளிப்படங்கள் வெளியாகி இருக்குது. இந்த சேட்டலைட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் எங்கே எடுக்கப்பட்டன்னு சொன்னால், அந்த 4 விமான நிலையங்களில் ஒரு இடத்துல தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. பெலாயா விமான தளம், அதாவது பெலாயா ஏர்பேஸில் தான் இது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படங்களின்படி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த படங்கள் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஒரு சில விமானங்கள் தாக்குதலுக்கு இலக்காகி எரிஞ்சு கொண்டிருக்குது. அதே நேரம் இன்னும் சில விமானங்கள் எந்த விதமான தாக்குதலுக்கும் இலக்காகாமல் அப்படியே நின்று நிற்கிறதையும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதனுடைய அர்த்தம் ஏராளமான விமானங்கள் அந்த விமான தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமானப்படை தளங்களில் அது மிக முக்கியமானது. அந்த ஒரு தளத்திலிருந்து தான் ரஷ்யாவுக்கு நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு பெலாயா ஏர்பேஸ் இருக்குது. எனவே அதில் இன்னும் தாக்குதலுக்கு இலக்காகாத வேறு நிறைய விமானங்களும் இருப்பதை இந்த சேட்டலைட் படம் காட்டுது. அதே நேரம் குறிப்பிட்ட சில விமானங்கள் தாக்குதலுக்கு இலக்காகி அதிலிருந்து புகை வெளிவருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த புகைப்படங்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த புகைப்படங்களை சேட்டலைட் மூலம் எடுத்து வெளியிட்டதார் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு கம்பெனி. பிளானட் லேப்ஸ் என்றது இந்த சேட்டலைட் படங்களை எடுத்த அந்த கம்பெனியினுடைய பெயர். இந்த பிளானட் லேப்ஸ் அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா நகரத்தில் இருந்து செயல்படுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு சிசிடிவி கேமரா பொறுத்து வந்தானே, வீட்டிலேயோ அல்லது எங்களுடைய வேலை தளத்திலேயோ சிசிடிவி கேமரா இருக்கும். அப்படி இந்த உலகத்துக்கே சிசிடிவி கேமரா பொருத்தின ஒரு நிறுவனம் என்று சொல்லி நாங்கள் இந்த பிளானட் லேப்ஸை சொல்லலாம். பல லட்சக்கணக்கான செயற்கைக்கோள்களை 24 மணி நேரமும் இந்த உலகத்தை நன்கு கவனித்து கொண்டிருக்கக்கூடிய சேட்டலைட்டுகளை வானத்தில் ஏவி இருக்காம் இந்த நிறுவனம். எனவே இவர்கள் உலகத்தின் எந்த மூலையில் எது நடந்தாலும் அதை உடனடியாக வீடியோவாகவும் புகைப்படமாகவும் தருவார்களாம் இந்த குறிப்பிட்ட அமெரிக்க நிறுவனம். எனவே உலகத்துக்கே சிசிடிவி கேமரா பூட்டின ஒரு கம்பெனி தான் இந்த பிளானட் லேப்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி. அவர்கள் தான் இந்த பெலாயா விமான நிலையத்தின் மேலே இந்த புகைப்படங்களை எடுத்திருக்கிறார்கள். எனவே இதில் சொல்லப்பட்டிருக்கிறதன்படி ஒரு சில விமானங்கள் தாக்குதலுக்கு இலக்கானது உண்மைதான். ஏனைய விமான தளங்களினுடைய புகைப்படங்கள் மிக விரைவில் வெளிவரும் என்று சொல்லப்படுகின்றது. அதைவிட பரபரப்பாக எல்லோராலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், இந்த தாக்குதலுக்கு ரஷ்யாவினுடைய பதிலடி என்ன, எங்கே எப்போது அந்த பதிலடி இருக்கும், எப்படியான பதிலடி ரஷ்யாவிடமிருந்து கிடைக்கும் என்பது எல்லோராலும் பரவலாக எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது.
வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் அலுமினிய பொருட்களுக்கு இன்று புதன்கிழமையிலிருந்து 50% வரி வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்தவர் இந்த 25% வரி வந்து 50% மாறும் என்று சொல்லி. அப்போ ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏனைய நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இதை வந்து இல்லாமல் பண்ணுவார்கள், 25% குறைப்பார்கள் என்று சொல்லி. ஆனால் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருக்கும் போறடக்கு இன்றைக்கு புதன்கிழமை காலையிலிருந்து அமுலுக்கு வந்திருக்கிறது 50% வரி. எனவே வெளிநாடுகளில் இருந்து இனி அமெரிக்காவுக்கு யாராவது அலுமினிய பொருட்களையோ இரும்பு பொருட்களையோ ஏற்றுமதி செய்தால், மிக முக்கியமாக அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுற விமானங்கள் இருக்கு தானே, விமானங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் இருந்தால் கூடுதலான பொருட்கள் வாரதாம். இனி அதெல்லாமே வந்து தடைப்பட போது. ஏன்னு சொன்னால் 50% வரி செலுத்தி அதை யாரும் வாங்க போறது இல்லை. அமெரிக்க கம்பெனிகள் வந்து அதை வாங்க போறது இல்லை. அமெரிக்காவில் வந்து விமானங்களை உற்பத்தி செய்கிற கம்பெனிகள் கடைசி வரைக்கும் வாங்க போறது இல்லை. எனவே அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுற அலுமினியங்கள் மற்றும் இரும்பு பொருட்களை தான் இனி அவர்கள் வாங்குவார்கள். இது உலக நாடு முழுவதும் மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. பிரித்தானியாவினுடைய நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் இன்று ஒரு அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டார். அதாவது வந்து பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக லண்டன் நகரத்துக்கு வெளியில் இங்கிலாந்து முழுவதும் முக்கியமான நகரங்களில் பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காகவும் புதிய புதிய சேவைகளை ஆரம்பிப்பதற்காகவும் 15 பில்லியன் பவுண்ட்ஸை ஒதுக்கியிருப்பதாக ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார். இது ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு என்று சொல்லணும். ஏன்னு சொன்னால், இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவ்வளவு பெருந்தொகை நிதியை வந்து பிரித்தானிய அரசாங்கம் ஒதுக்கினது வந்து இதுதான் முதல் முறை என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். பாதுகாப்புக்காக ஆயுதங்கள் உற்பத்தி செய்கிறதுக்காக நிறைய காசு ஒதுக்கினோம், அது வேறு சப்ஜெக்ட். இருந்தாலும் இந்த பொதுமக்களோட சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவ்வளவு பெருந்தொகை காசு ஒதுக்குறது வந்து இதுதான் முதல் தடவை என்று நாங்கள் சொல்லலாம். எனவே என்ன செய்ய போகணும் சொன்னால், கிரேட்டர் லண்டன் ஏரியாவுக்கு வெளியில் வந்து குறிப்பிட்ட சில நகரங்களில் வந்து புதிதாக ட்ராம் சர்வீஸ் உருவாக்க போயினமாம். ட்ராம் சர்வீஸும் பஸ் சர்வீஸும் ட்ரெயின் சர்வீஸும் வந்து உருவாக்க போயினமாம், பொது போக்குவரத்தை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்காக. எனவே இந்த அறிவிப்பு வந்து பிரித்தானிய மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெறும் என்பதில் ஐயமே இல்லை. 15 பில்லியன் பவுண்ட்ஸை நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் ஒதுக்கியுள்ளார். பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்கு அகதிகள் தொடர்ச்சியாக வாரது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை தடுத்து நிறுத்துறதுக்கு 2 நாட்டு அரசாங்கங்களும் என்னென்னவெல்லாம் செய்து பார்க்கிறோம், எத்தனையோ முயற்சிகள் எல்லாம் எடுத்து பார்க்கிறோம். ஆனால் அவர்களை வந்து தடுத்து நிறுத்த முடியலை என்றதான் 2 நாட்டு அரசாங்கங்களுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. அதில் வந்து பிரித்தானிய அரசாங்கம் பிரெஞ்சு அதிகாரிகளை வந்து குற்றஞ்சாட்டினது என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்களாம் அவையில் பெற விடுறீங்க உள்ளுக்கு என்று சொல்லி. அதுக்கு பிரெஞ்சு அதிகாரிகள் சொன்னவே, இவர்கள் எல்லாரும் உங்களோட நாட்டு தான் பெற விரும்பினோம், எங்களோட நாட்டில் அகதி தஞ்சம் கேட்கினம் இல்லை, எங்களோட நாட்டில் இருக்க சொல்லி நாங்கள் கேட்டு பார்த்தா கேட்கினம் இல்லை, வந்தால் பிரித்தானியாவுக்கு தான் போவோம் என்று சொல்லி அடம் பிடிச்சி கொண்டிருக்கிறோம், எனவே நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்ற மாதிரி அவர்களும் கண்ணு காண விட்டுட்டார்கள். அப்போ இந்த ஒரு இழுவறை கனகாலமாக இருந்தது. அதுக்கிடையில் பிரெஞ்சு அரசாங்கம் சொன்னது, அதாவது ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஒரு கருத்து சொன்னவர் என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்படி வாரவர்களை தடுத்து நிறுத்துறதாக இருந்தால், அகதிகளை தடுத்து நிறுத்துறதாக இருந்தால், அதுக்கு நாங்கள் வந்து நிறைய போலீஸ் போஸை வந்து இறக்கணும், நிறைய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும், ஹெலிகாப்டர்கள் வேணும், கப்பல்கள் வேணும், நிறைய பொருட்செலவு எங்களுக்கு. எனவே எங்களால் வந்து அதுக்கு காசு செலவழிக்க முடியாது, நீங்கள் காசு தந்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் செலவழிப்போம் என்று சொல்லி ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தவர் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு. அதை வந்து அப்போதைய பிரித்தானிய பிரதமராக இருந்த ரிஷி சுனாக் வந்து ஏற்றுக்கொண்டு பிரான்ஸுக்கு வந்து 500 மில்லியன் யூரோக்கள் காசை 500 மில்லியன் யூரோக்கள் காசை தூக்கி அள்ளி கொடுத்தது. இந்த காசை வச்சுக்கொண்டு ஒருத்தரையும் நாட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அது வந்து ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆனதான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பிறகு நிறைய பேர், ஏராளமான ஆட்கள், பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் வந்து சேர்ந்தது. அப்போ பிரெஞ்சு அரசாங்கம் என்ன செய்யுதுன்ற ஒரு கேள்வி இருக்குன்னு தானே. அதுக்கிடையில் வந்து இங்கே எதிர்கட்சிகளை தான் கடுமையான சண்டை பிடிச்சி கடுமையான வாக்குவாதம் என்று சொல்லி ஆட்சியே மாறிட்டுது, ரிஷி சுனாக்கே மாறிட்டார் இப்போ தானே. எனவே இப்போ புதிய அரசாங்கத்தோட திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் கொண்டு போட போதாம் பிரெஞ்சு அரசாங்கம். எனவே பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் வந்து ஜூலை மாதம் 8ஆம் தேதி லண்டனில் வச்சு போடப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த முறை வந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் எவ்வளோ காசை கொடுக்க போறாருன்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் புதிய ஒப்பந்தம் வந்து போட போயினோம். இதுக்கு வந்து பிரெஞ்சு அரசாங்கம் சொல்லி இருக்குது, அந்த ஒப்பந்தம் போட்ட பிறகு நாங்கள் முற்றுமுழுதாக நடவடிக்கையில் இறங்க போகிறோம், இனி யாரையும் விட மாட்டோம் என்று சொல்லி. அதாவது பிரான்சினுடைய கரைகள் இருக்கு தானே, கடற்கரைகள், அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 300 மீட்டருக்கும் ஒரு செக் பாயிண்ட் மாதிரி போட்டு கூடுதலான கண்காணிப்பை மேற்கொண்டு யாரையும் கடலுக்குள்ளே இறங்கவே விட மாட்டோம் என்று சொல்லி. அதாவது இந்த படகுகளில் விரிவினம் தானே, அவையில் வந்து கடலுக்குள்ளே இறங்கவே விட மாட்டோம், அப்படி நாங்கள் இறுக்கமாக கண்காணிக்க போகிறோம் என்று சொல்லி இப்போ பிரான்ஸ்
சொல்லியிருக்குது. ஆனால் அதுக்கு எவ்வளோ காசு கேட்கணும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி பிரான்ஸுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் போடுகின்ற ஒரு மாநாடு ஒன்று நடைபெற இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு மேலதிக விவரங்கள் தெரிய வரும். அடுத்ததாக ஜெர்மனியில் இடம்பெறுகின்ற ஒரு இடப்பெயர்வு சம்பந்தமான செய்தி. ஜெர்மனியில் இடப்பெயர்வா, அங்கே என்ன பிரச்சனை, அங்கே என்ன யுத்தமாக நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கள். என்னென்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது ஜெர்மனியினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் வந்து கொலோன் என்று சொல்லி, அந்த கொலோன் நகரத்தில் எவ்வளவு தமிழாக்கள் இருக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியலை. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்கள், ஜெர்மனியிலேருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்கள் அல்லது கொலோன் நகர்லேருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்கள், நீங்கள் வந்து கீழே சொல்லலாம் கொலோன் நகரில் வந்து எவ்வளவு தமிழாக்கள் இருக்கணும் என்று சொல்லி. எனவே அந்த கொலோன் நகரில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கட்டுற ஒரு துறைமுகம், கப்பல் கட்டுற தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் உலக போரின் போது பயன்படுத்தப்பட்டு நிலத்தில் புதைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய குண்டு ஒன்று இருக்காம். அது வெடிச்சா மிக பெரும் சேதம் ஏற்படும். அதாவது 1 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு, எல்லா திசையிலையும் வந்து 1 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு வந்து மிக பெரும் பாதிப்புகளை உருவாக்கும் என்று சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து வெளியேற சொல்லி ஜெர்மன் அரசாங்கம் அறிவித்து அங்கே இருக்கக்கூடிய பாடசாலைகள் மூடி, அலுவலகங்கள் மூடி, கடைகள், சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் மூடிட்டு மக்கள் எல்லாரும் வெளியேற சொல்லி, அதில் வெளியேற மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். போலீஸ் வந்து வில்லங்கத்துக்கு வெளியேற்றுது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் 20,500 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களாம் அந்த குறிப்பிட்ட பகுதியில். அவர்கள் வேறு இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் முழுமையாக வெளியேற்றப்பட்டதன் பின்னர் அந்த குண்டு வந்து செயலிழக்க செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் அதுக்கான சரியான திகதியும் சரியான நேரமும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்கள் வந்து போமாட்டோம் நிற்கணுமாம். போலீஸ் வந்து இப்போ ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி வில்லங்கத்துக்கு அனுப்பி கொண்டிருக்குது. எனவே இந்த ஒரு தற்காலிக இடப்பெயர்வு நடந்து முடிஞ்ச பிறகுதான் அந்த குண்டு வந்து செயலிழக்க செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுதான் ஜெர்மனியில் இடம்பெறுகின்ற அந்த இடப்பெயர்வு. நல்ல அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். கடந்த 24 மணி நேரத்தில் நம்மை சுற்றி உலகம் முழுவதும் நடந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.